நெட்வொர்க் 18 நியூஸ் 18 தமிழ்நாடுடைய மிக முக்கியமான டவுன் ஹால் நிகழ்ச்சி நம்மளுடைய சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி குஷ்பு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். டவுன் ஹால் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி. குறிப்பாக உங்களை போன்ற சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கும் போது இன்னும் பெருமை அடைகிறது. எவ்வளவு முக்கியமானதாக பார்க்குறீங்க மேம் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு டவுன் ஹால் நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம வந்து அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து மக்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டவுன் ஹால் நிகழ்ச்சி எல்லாம். இப்போனா நம்ம மரத்துக்கு கீழே உட்கார்றது இல்லை, இந்த மாதிரி ஹாலில் உட்காந்து பேசுகிறோம். ஆனால் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், இது எவ்வளோ முக்கியமானது நம்மளோட தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே காலையில் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு முக்கியமானது அதுல இருந்து தெரியுது உங்களுக்கு. மேம் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த முறை வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ ஓவராலா எப்படி பாக்குறீங்க? குறிப்பா திரைத்துறையிலிருந்து இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நகர்வுகள் இருக்கும்பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வரும் உங்களுக்கு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஏன்னா அந்த காலத்தில் புரட்சி தலைவர் இருக்கட்டும், அல்லது டாக்டர் கலைஞர் சினிமா துறையிலேருந்து வந்தவர் அவர் இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷ்ல வந்து என்டிஆர் அவர்கள் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் பிளாட்ஃபார்மே கிடையாது. ஸோ மக்கள் வந்து ரேடியோவில் கேட்பாங்க, இந்த தலைவர் இந்த நேரத்தில் வராங்கன்னா நைட் 10 மணிக்கு இந்த தேர்தல் இந்த இங்கே பேசுறதுக்கு வராருன்னா அப்படின்னா 10 மணிக்கு வந்திருக்க மாட்டாங்க, நைட் 2 மணிக்கு வருவாங்க. ஆனா மக்கள் அதே இடத்துல தூங்கிட்டு அவங்களுடைய தலைவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் போவாங்க. இப்போ அந்த காலமெல்லாம் கிடையாது. இப்போ வந்து யார் வராங்க, எத்தனை பேர் கூட்டிட்டு வரீங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வாக்களித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால முடிவு பண்ண முடியும் எப்படி இருக்கு. இப்போ ஒரு நடிகர் அப்படின்றதுனாலே மக்கள் வாக்களிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? வாக்களிப்பாங்கன்னா நம்பிக்கையை வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்றேன். அதை நம்ப வேண்டாம். இப்போ ஓவராலா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இடி சிபிஐ வச்சு மிரட்டினாலும் நாங்கள் ஒரு கை பார்க்க ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு. பாஜக வந்து மிரட்டுதான் இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட் வைஸ். அதனால தான் எல்லாரும் அதே வகையில பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. யார்கிட்ட பண்ணியிருக்கோம், யார் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும், இடி இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், கோர்ட்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இஸ் a stand alone பாடிஸுங்க. பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், பார்ட் ஆஃப் பிஜேபி கிடையாது. நான் என்சிடபிள்யூல இருந்திருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்தது, நான் அரசியலே பண்ண முடியாத ஒரு நெருக்கடி. அத்தனைக்கும் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து கவர்மெண்ட் பாடி. ஆனா இருந்தும் நான் வந்து அதுல கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அல்டிமேட்டம் என்ன இருந்ததுன்னா, நீங்க ஒன்னு இந்த பொசிஷன்ல இருங்க, இல்ல நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் பண்ண முடியும். எனக்கு அரசியல் முக்கியமா இருந்தது. சோ எனக்கே வந்து நான் பார்ட் ஆஃப் த பார்ட்டி இருக்கேன். இருந்தும் எனக்கு இந்த ஒரு நேர்காணியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இவங்க வந்து சும்மா மக்கள் மத்தியில ஒரு வேற விதமான ஒரு ஃப்ளோ கொடுக்கறதுக்காக, ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக இடியும் சிபிஐயும் வந்து ஏவி விடுறாங்கன்னு இவங்க சொல்லிக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதெல்லாம் நடந்தது. இவங்க சொல்றதுதான் சட்டம் தான் ஒண்ணு இருந்தது. ஆனா பிஜேபியில அது கிடையாது. ஸ்டாண்ட் அலோன் பாடிஸ் தான். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பிஜேபி பார்த்துட்டு கேள்வி கேட்டது கிடையாதா? கேள்வி கேட்கறாங்கல்ல, இது உங்களால எப்படி பண்ண முடியும், ஏன் இது பண்ணிருக்கீங்க? இல்லைன்னா சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கு ஃபுல்லா வந்து ரேரால இருக்கும் போதுதான் அதுக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதை மாத்துங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் நாங்க தான் அது முடிவு பண்ணணும்னா எங்க ஃபேவர்ல ஒரு அந்த பதில் வரணும்னு நாங்க எதிர்பார்ப்போம். ஆனா நாங்க அந்த இன்டர்ஃபியரன்ஸே பண்றது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாத்துறதுக்காக ஆப்போசிஷன்ல இருந்து எல்லாரும் வந்து சிபிஐ அண்ட் இடி எல்லாமே நாங்க ஏவி விடுறோம்னு சொல்றது ஒரு தவறான நியூஸ். ஃபைனலா ஒரு கேள்வி, நீங்க எங்க போட்டியிட போறீங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் 1000 விளக்கு, குறிப்பா வந்து காங்கிரஸ் டிஎம்கே கவர்மெண்ட் திரும்பியும் அவங்க அலைன்ஸ்ல இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க முன்னாள் காங்கிரஸினுடைய நிர்வாகி அப்படின்றதுனால உங்களுடைய வியூ வேணும். இல்ல, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சுங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய கதை இன்னும் வந்து பேசிட்டே இருக்கோம். ஹிந்தியில் சொல்லுவாங்க ரசி ஜல்கி பல் நீ கியா. இங்கே மறுபடியும் ஹிந்தியை விடுறீங்கன்னா இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு.
ஸோ ஐ திங்க் காங்கிரஸ் பத்தி பேசாம இருக்கிறது பெட்டர். சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லயும் சரி. ரொம்ப எதிர்பார்க்கறாங்க இல்லை, இப்போ பிஜேபியில நாங்க வந்து யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. ஒரு சமூகமாக நாங்க வந்து ஓகே, ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் எங்களுக்கு ஏஐடிஎம்கேல இருக்கு, நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க பெரிய கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தனியா போகவே முடியாது. அந்த நம்பிக்கை அவங்களுக்கே இல்ல. அதனாலதான் காங்கிரஸ் இல்லைன்னா த்ரிஷா, இல்லைன்னா நயன்தாரா, வாடா விஜய் வந்துட்டாங்க, வாங்க விஜய் போய் பிடிச்சிடலான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொழுப்பு போயிட்டே இருக்கணும்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டிஎம்கேலே அவங்க வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி விஜய் இடத்துல வந்து புதுசா இருக்காரு, நாங்க ஆட்சியில பங்கு கேட்டாக்கா கொடுத்துருவாங்க, அந்த நினைப்புல அவங்க பேசிட்டு இருக்கலாம். பட் as far as காங்கிரஸ் இஸ் கன்சர்ன்ட், ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓவர். எங்க போட்டியிட போறீங்க? சத்தியமா எனக்கு தெரியல. போட்டியிட போறேனா இல்லையானா அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா இப்பதான் பியூஷ் கோயல் அவர்கள், அமித்ஷா அவர்கள் வந்த இபிஎஸ் அவர்கள் கிட்ட பேசிட்டு ஃபுல்லா ஃபைனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதி அது இன்னும் வரல. அது ஆனதுக்கு அப்புறம் தான் முடிவாகும் யார் எந்த இடத்துல இருந்து போட்டியிட போறாங்க. இன்னொன்னு, இந்த தேர்தல் யார் போட்டியிடுறது முக்கியம் கிடையாது. ஐ திங்க் ஒட்டுமொத்தமா என்டிஏ ஜெயிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் எங்களுடைய லட்சியம், அதுதான் எங்களுடைய நோக்கம். அது யார் போட்டியிட்டா யாருக்கு எங்கிருந்து ஜெயிப்பாங்க, அதுதான் முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ.